அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் சூரத்துல் கஹஃப் பற்றி ஒரு தொடராக பார்த்துட்டு வரோம். முதல் பதிவில் சூரத்துல் கஹஃபின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம், அதோட நன்மைகளையும் பார்த்தோம். இரண்டாவது பதிவில் ஏன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சூறாவை ஓத வேண்டும் என்பதை பார்த்தோம். மூன்றாவது பதிவில் கஹஃப் சூறாவில் இடம்பெற்றுள்ள 4 சம்பவங்களில் முதல் சம்பவமான குகைவாசிகளின் அற்புதத்தை பற்றி பார்த்தோம். வெள்ளிக்கிழமை தோறும் கஹஃப் சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். சூரத்துல் கஹஃப் ஓதுவதால் தான் எல்லா நன்மைகளும் கிடைக்குமா, இல்லை அதை புரிந்து கொள்வதும் அவசியமா? நிச்சயமாக ஓதுவதற்கே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நற்செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஓதுபவருக்கு ஒளி கிடைக்கும் என்றும் தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும்? தஜ்ஜாலின் சோதனையில் இருந்து எப்படி பாதுகாக்கப்படுவோம்? ஒரு சூறாவை வெறுமன ஓதுவதால் மட்டும் அதில் இருக்கும் பாடங்களை பற்றி நமக்கு எந்த புரிதலும் இல்லாமல் இருந்தால் அந்த சூறா நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மாணவனுக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை. அதற்காக அவன் நீச்சல் பற்றி 10 புத்தகம் வாங்கி படிக்கிறான். நீரில் எப்படி கையசைக்கணும், எப்படி மூச்சு விடணும், எப்படி மிதக்கணும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறான். ஆனால் ஒரு நாள் கூட தண்ணீரில் இறங்கி பயிற்சி செய்யலை. இன்னொரு மாணவன் ஒரு புத்தகம் மட்டும் படித்தாலும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரில் இறங்கி பயிற்சி செய்கிறான். இப்போது உண்மையிலேயே நீச்சல் கற்றுக்கிட்டது யாரு? படித்தவனா இல்லை படித்ததை நடைமுறைப்படுத்தியவனா? அதே மாதிரி தான் சூரத்துல் கஹஃபும். கஹஃப் சூறாவை ஓதுவது ஒரு இபாதத், அதை புரிந்து கொள்வது ஒரு அறிவு, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது தான் அந்த அறிவின் பலன். அப்போதுதான் அந்த சூறா நம்ம சிந்தனையை மாற்றும், நம்ம ஈமானை வலுப்படுத்தும், சோதனைகள் வரும்போது சரியான முடிவு எடுக்க கற்றுக் கொடுக்கும். அதனால தான் இந்த தொடரில் நம்ம வெறுமன குரான் ஆயத்துக்களை மட்டும் படித்து கொண்டு போகிறதில்ல, ஒவ்வொரு சம்பவத்தையும் புரிந்து கொள்ள போகிறோம். ஒவ்வொரு ஆயத்தும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது என்பதை பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான படிப்பினைகளை நம்ம வாழ்க்கையோட இணைத்து பார்க்க போகிறோம். ஏன்னா சூரத்துல் கஹஃப் என்பது வெள்ளிக்கிழமை மட்டும் ஓத வேண்டிய ஒரு சூறா இல்லை, வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சூறா. இன்னைக்கு சூரத்துல் கஹஃபில் வரும் 2வது பெரிய சம்பவமான 2 தோட்டக்காரர்களின் உவமையை பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துக்கள் ஏன் இறக்கப்பட்டன, எந்த சூழ்நிலையில் அல்லாஹு தாலா இந்த உவமையை சொல்றா என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் மக்காவில் இருந்த குறைஷிகள் தங்களோட செல்வம், குலப்பெருமை, அதிகாரம் இவைகளை வைத்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை முஸ்லிம்களை அவர்கள் இகழ்ந்து பார்த்தாங்க. இவங்களா எங்களுக்கு சமம் என்ற அகந்தே அவர்களுடைய மனதில் இருந்தது. அப்போது அல்லாஹு தஆலா ஒரு உவமையை சொல்கிறான். செல்வம் இருந்தாலே ஒரு மனிதன் உயர்ந்தவன் ஆகிட மாட்டான், அல்லாஹுக்கு நன்றி உள்ளவன் தான் உண்மையில் உயர்ந்தவன். இந்த ஒரு கருத்தை நம்ம மனதில் வைத்துக்கிட்டு இந்த சம்பவத்தை பார்த்தா ஒவ்வொரு ஆயத்தும் இன்னும் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே இறங்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னா வாங்க அல்லாஹு தாலா நமக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான உவமையை பார்க்கலாம். அல்லாஹ் தாலா இந்த உவமையை ஒரு கேள்வியோட, ஒரு நீண்ட முன்னுரையோட ஆரம்பிக்கல, நேராக ஒரு காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரான். 2 மனிதர்களை உவமையாக எடுத்துக்கொள். அவர்களில் ஒருவருக்கு அல்லாஹ் 2 அழகான திராட்சை தோட்டங்களை கொடுத்திருந்தான். அது சாதாரண தோட்டம் இல்லை. அந்த 2 தோட்டங்களையும் சுற்றி பேரீச்ச மரங்கள், அதற்கு நடுவில் பசுமையான விளைநிலங்கள். அது மட்டுமில்லை, அந்த தோட்டங்களுக்கு நடுவே ஒரு ஆற்றையும் அல்லாஹ் ஓடச் செய்திருந்தான். அதாவது விளைச்சலுக்கு குறையில்லை, தண்ணீருக்கு குறையில்லை, செல்வத்துக்கு குறையில்லை. ஒரு மனிதன் உலகத்தில் இதெல்லாம் இருந்தா போதும் என்று நினைக்கிறானோ அதெல்லாம் அந்த ஒரே மனிதனிடம் இருந்தது. அல்லாஹு தாலா இந்த காட்சியை இவ்வளவு அழகாக விவரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்பதைத்தான் நமக்கு காட்டப் போகிறான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு அருட்கொடை கொடுக்கும்போது அது ஒரு பரிசு மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பும் கூட. ஏனென்றால் அல்லாஹ் நாளை கேட்பான், நான் கொடுத்த அருட்கொடையை வைத்து என்ன செய்தாய்? ஆனால் இந்த மனிதன் அந்த அருட்கொடையை பார்த்து அல்லாஹ்வை நினைக்கவில்லை, தன்னைத்தான் நினைக்க ஆரம்பித்தான். அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம். ஒரு நாள் அவன் தன்னுடைய நண்பருடன் பேசிக்கொண்டிருந்தான். பேசிக்கொண்டிருக்கும் போது தன்னிடம் இருக்கும் செல்வத்தை பார்த்து பெருமையாக சொல்கிறான். என்னை பார், உன்னை விட என்னிடம்தான் அதிக செல்வம் இருக்கிறது, என்னை சுற்றி அதிக ஆட்களும் இருக்கிறார்கள். அதாவது நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் வெற்றியடைந்தவன், என்னுடைய வாழ்க்கை தான் சிறந்தது என்று அவன் மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்தான். இது அந்த காலத்து தோட்டக்காரனின் வார்த்தை மட்டும் இல்லை, இன்னைக்கும் இதே மனநிலை பலரிடம் இருக்கிறது. என்னிடம் பெரிய வீடு இருக்கு,
நான் தான் மிகப்பெரியவன், என்னிடம் நல்ல தொழில் இருக்குது, என்னுடைய குழந்தைகள் இந்த அளவுக்கு படிக்கிறாங்க, என்னிடம் இவ்வளவு பணம் இருக்குது, இந்த என்னிடம் நான் என்ற எண்ணம் அதிகமாகும் போது அல்லாஹ் கொடுத்தான் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும். அதுதான் அகந்தையின் முதல் படி. அகந்தை ஒரே நாளில் வராது, அது மெதுவாக வரும். முதலில் அல்லாஹ்வை மறக்க வைக்கும், அதற்கு பிறகு நன்றி உணர்வை எடுத்துவிடும், இறுதியில் எல்லாமே என்னால் தான் என்று நினைக்க வைக்கும். அதனால தான் இந்த உண்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். அகந்தை எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாம் நம்ம வாழ்க்கையிலேயே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த செல்வருக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார். அவர் செல்வத்தில் பெரியவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஈமானில் பெரியவராக இருந்தார். அந்த செல்வந்தர் பெருமையாக பேசியதை கேட்ட பிறகு அவர் கோபப்படலை, சண்டை போடலை, ரொம்ப அமைதியாக அவருக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? உங்களை யார் படைச்சது? முதலில் மண்ணிலிருந்து ஆதம் அலை அவர்களை படைத்த அல்லாஹ் தானே. அதற்கு பிறகு ஒரு துளி விந்திலிருந்து உங்களை உருவாக்கி இன்று முழுமையான மனிதனாக ஆக்கியதும் அவன்தானே. அப்படி இருக்க அந்த அல்லாஹ்வையே மறந்துட்டு இன்று இந்த செல்வத்தை பார்த்து எப்படி இவ்வளவு பெருமைப்பட முடியும்? அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ஈமானை ஒரு வரியில் அறிவிக்கிறார். என்னை பொறுத்தவரை அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், நான் அவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டேன். எவ்வளவு அழகான பதில் பாருங்க. அவர் நீ தப்பு பண்ற என்று மட்டும் சொல்லல, முதலில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார். ஏன்னா ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்தால்தான் அகந்தை வரும். அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருந்தால் அகந்தைக்கு இடமே இருக்காது. அதுக்கப்புறம் அவர் ஒரு அழகான அறிவுரை சொல்கிறார். நீ உன்னுடைய தோட்டத்துக்குள் நுழையும் போது மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லியிருக்கலாமே. அதாவது அல்லாஹ் நாடியது தான் நடந்தது, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எந்த சக்தியும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை வெறும் துஆ இல்லை, இது ஒரு முஃமினோட வாழ்க்கை முறை. நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கலாம், நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல தொழில் இருக்கலாம், நல்ல குழந்தைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் உழைச்சாதால் கிடைச்சதுன்னு நினைக்காம அல்லாஹ் அருள் செய்ததால் தான் கிடைச்சதுன்னு நினைக்க வைக்கிற வார்த்தை தான் மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா. அதுக்கப்புறம் அந்த நண்பர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னைக்கு என்னை விட உங்ககிட்ட செல்வம் அதிகமாக இருக்கலாம், என்னை விட குழந்தைகளும் அதிகமாக இருக்கலாம், ஆனால் என்னோட ரப்பு நாடினா உன் தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு கொடுக்க முடியும். அதே ரப்பு நாடினா நீ இவ்வளவு பெருமைப்படுற இந்த தோட்டத்தை ஒரு நொடியில் அழிக்கவும் முடியும். இதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. அவன் செல்வத்தை பார்த்து பயப்பட மாட்டான், ஏழ்மையை பார்த்து சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா கொடுக்கிறவனும் அல்லாஹ் தான், எடுக்கிறவனும் அல்லாஹ் தான். அதனால தான் அவனுடைய இதயம் எப்போதும் அல்லாஹ்வோட இணைந்தே இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, இந்த அறிவுரையை அந்த செல்வந்தர் ஏற்றுக்கொண்டாரா? தன்னுடைய தவறை உணர்ந்தாரா? இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த கதையிலேயே மிகப்பெரிய திருப்புமுனை வருகிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த செல்வந்தர் தன்னோட நண்பர் சொன்ன அறிவுரையை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் காதில் விழுந்துச்சு, ஆனால் மனசுக்குள்ளே இறங்கலை. அதுதான் பிரச்சனையே. நம்மளும் சில நேரம் நல்ல அறிவுரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆனை ஓதுறோம், பயான் கேட்கிறோம், ஹதீஸ் கேட்கிறோம். ஆனால் அது மனசுக்குள்ளே இறங்கி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அப்படி இல்லைன்னா கேட்டதோட பலன் முழுமையாக கிடைக்காது. இறுதியில் அல்லாஹ்வோட தீர்ப்பு வந்துச்சு. ஒரே இரவில் அவன் பெருமைப்பட்ட தோட்டம், அவன் நம்பிக்கை வச்சுருந்த செல்வம், அவன் வாழ்க்கையோட அடையாளமாக நினச்சிருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. காலையில் எழுந்து பார்த்தப்போ அவனால் நம்பவே முடியல. நேற்று வரைக்கும் பசுமையாக இருந்த இடம் இன்றைக்கி வெறிச்சோடி கிடக்குது. அப்போ தான் அவனுக்கு உண்மை புரியுது. அவன் 2 கைகளையும் பிசைஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறான். ஐயோ, நான் என்னோட இறைவனுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லி அழறான். ஆனால் அந்த வருத்தம் அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த பயனும் கொடுக்கல. அன்பானவர்களே, இந்த சம்பவம் ஒரு தோட்டத்தை பற்றிய கதை இல்லை, ஒரு இதயத்தை பற்றிய கதை. தோட்டம் அழிகிறதுக்கு முன்னாடியே அந்த மனிதனோட இதயம் அழிஞ்சு போச்சு. அகந்தை அவனோட இதயத்தை அழிச்சிடுச்சு, நன்றியுணர்வை எடுத்துடுச்சு, அல்லாஹ்வை மறக்க வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தோட்டம் அழிஞ்சுது. அதனால தான் நம்ம நம்மளையே அடிக்கடி கேட்டுக்கணும், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்க அருட்கொடைகள் என்னை அல்லாஹுக்கு நெருக்கமாக்குதா, இல்லை என்னை அகந்தைக்கு கொண்டு போகுதா? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளே கேட்டு பார்க்கணும். நம்ம வீடு, நம்ம தொழில், நம்ம வருமானம், நம்ம குழந்தைகள், நம்ம உடல் நலம், இது எல்லாமே நம்ம சம்பாதிச்சது இல்லை, அல்லாஹ் கொடுத்த அமானத். அவன் நாடினா கொடுப்பான், அவன் நாடினா எடுத்துக்குவான். அதனால் நமக்கு எது கிடைச்சாலும் மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா என்ற நன்றியுணர்வு நம்ம நாவலையும் மனசுலையும் எப்போதும் இருக்கணும். அன்பானவர்களே, இந்த சம்பவம் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய சம்பவம் மட்டும் இல்லை. இது நம்ம ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் கண்ணாடி மாதிரி கற்ற ஒரு நிகழ்வு. இன்று அல்லாஹ் நமக்கு என்னென்ன அருட்கொடைகள் கொடுத்திருக்கிறான்,
அந்த அருட்கொடைகள் நம்மை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்குதா இல்லை அகந்தைக்கு கூட்டிகிட்டு போகுதா? இந்த ஒரு கேள்வியை இன்று நாம் நம்ம மனசுக்குள்ளே கேட்டு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நன்றியுள்ள அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். அடுத்த பதிவில் இந்த சம்பவத்தோட ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக பார்த்து அதில் மறைந்திருக்கிற ஆழமான படிப்பினைகளை தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.